ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, அந்த பெண்ணுக்கு கணவன் வீட்டில் அன்பில் குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தாய் வீட்டுக்கு சந்தோஷமாக சென்று குழந்தையை பெறட்டும் என்று அனுப்புனா, அங்க குழந்தை பெற்றுட்டா அதுக்கு நகை போடணும், அதுக்கு வளையல் போடணும், அதுக்கு அதை போடணும், இதை போடணும். யார் போடணும்னா பொண்ணு வீடு. இது என்ன நியாயம்? எந்த சரியத்து சொல்லுகிறது? இதையும் தாண்டி வரதட்சணை என்ற பெயரிலே அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நகையை கொண்டு வா, பைக்கை கொண்டு வா, காரை கொண்டு வா. அல்லாஹு அக்பர்! இத்தனை கொடுமைகளும் நம் சமூகத்தில் நடக்கிறது இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நிறைய பேர் காரணம். இந்த காரணகர்த்தா வேலை நான் சொல்லல. அப்ப ஈமானை பறிக்கிற இந்த கொடுமைகள் இன்னைக்கு வரதட்சணை என்ற பெயரிலே நம் சமூகத்தை ஆட்டி படைக்கிறது. அதுல நான் சொல்லுவேன், அன்புக்குரியவர்களே, இந்த புரோக்கர்கள் தயவு செய்து, மனித புரோக்கர்கள் வேண்டாம். யார் இருந்தால் கோச்சுக்க வேண்டாம். வரதட்சணை காரணங்களில் மிக முக்கியமானவர்களில் அவர்களும் ஒன்று. முதல்ல நல்லவங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க. இந்த குடும்பத்தில் பொண்ணு இருக்கும், அந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை இருக்கும், சேர்த்து விடுவாங்க, சந்தோஷம் இருந்துச்சு. இன்னைக்கு 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்திண்டு இந்த புரோக்கர்கள், ஆட்டுக்கு புரோக்கர் ஓகே, மாட்டுக்கு புரோக்கர் ஓகே, நிலத்துக்கு புரோக்கர் ஓகே, எல்லாத்துக்கும் புரோக்கர் ஓகே, மனுஷனுக்கு என்ன புரோக்கர்? அதுல பல பொய். மாப்பிள்ளை நல்ல பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்கன்னு ஒரு இடத்துல சொல்ல, பசவுள்ள மாப்பிள்ளைய பாருங்க. கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா போஸ்ட் ஓட்டுறவனை பிடிச்சி விட்டான். என்னையா சொன்ன நீ? பசவுள்ள மாப்பிள்ளை எப்பயுமே வாலிங்கைமா தான் இருப்பார் பாரு புடி. அது அந்த புரோக்கர்கள்ட்ட பேசினா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா பேசுவான், வலுவுன மீனில் நழுவுன மாதிரி. மாப்பிள்ளை என்ன செய்கிறார்? மாப்பிள்ளை ரயில்வேல வேலை செய்கிறார். ரயில்வே பெரிய நெட்வொர்க் ஆச்சு. ரயில்வேல என்ன, ட்ரெயின் வந்தால் வேலை இருக்கும், ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது. ட்ரெயின் வந்தால் வேலை இருக்கும், ட்ரெயின் இல்லாட்டி வேலை இருக்காது. சரி, டிடிஆர்னு நினச்சி கல்யாணம்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பார்த்தா முறுக்கு விற்கிறவன். ட்ரெயின் வந்தால் வேலை, ட்ரெயின் இல்லாட்டி வேலை இல்லை, முடிச்சு வச்சிடுறேன். அன்புக்குரியவர்களை 1000 பொய்யை சொல்லி பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணம் இல்லையா? அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இந்த வரதட்சணை இதனால என்ன தெரியுமா? நம்ம சமுதாயத்தினுடைய பெரிய இழப்பு. முதிர் கன்னிகள் நிறைய 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 28 வயதை தாண்டிய பெண்கள் இருக்கிற போது மனம் வலிக்கவில்லையே இந்த சமூகத்திற்கு. முதிர் கன்னிகள் தற்கொலைக்கு முயற்சிக்கிற ஒரு பெண் அழகா எழுதியிருந்தா, இஸ்லாத்தில் தற்கொலை மட்டும் ஆகும் என்றிருந்தால் கிணறுகள் எல்லாம் குமர்களாக மடிந்திருக்கும் என்றிருந்தால் இல்லையா? பைத்தியம் பிடித்து அடைகிற பெண்மணிகள் பெண்ணை பார்க்கும் போதே, பிறக்கிற போதே